ஹலோ மக்களே, இந்த வீடியோ கிளிக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றிங்க. உங்களோட கெரியர், பேஷன் இப்படி ஏதோ ஒன்று இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, உங்களோட ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் எமோஷனல் வெல்னஸ்க்காக, இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற, பார்க்க போகிற எல்லா செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸுமே நிச்சயமாக யூஸ்லெஸ் தான் அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் இந்த ஒரே ஒரு விஷயத்தை பண்ணுற வரைக்கும். சும்மா ஒரு கிளிக் பைட்டுக்காகவோ இல்லை ஒரு ஹூக்காகவோ சொல்லலைங்க. நிஜமாவே இந்த ஒரு விஷயத்த பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கன்சியூம் பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே ஒரு வேல்யூ கிடைக்கும். அது என்னங்கிறது தான் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பக்கிள் அப், இட்ஸ் டைம் டு ரைஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹலோ மக்களே, நான் உங்கள் ஹரிஷ். ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, ஒரு நாளைக்கு ஒரு செல்ஃப் கேர் வீடியோவாவது பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம கன்சியூம் பண்ணி வச்சுப்போம். அது நமக்கு பின்னாடி கூட எங்கேயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு நான் யோசிப்பேன். என்ன மாதிரியா யோசிக்கிற நிறைய பேர் இந்த ஊரில் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி நீங்கள்லாம் நினச்சதுனால தான் ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பித்த நம்மளோட சேனல் இன்றைக்கி 2K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற இந்த மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறவங்களுக்கு சின்னதாக பெருசாக தெரியலாம், பட் ஆனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதை ரீச் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றிங்க. பண்ணாதவங்களுக்கும் என்னோட நன்றி. ஏன் அப்படின்னா இப்படிலாம் நன்றி சொன்னாலாவது பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ தேங்க்யூ மக்களே. இப்போ மேட்ருக்குள்ளே வருவோம். நம்மளில் பல பேர் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம லேக் ஆகும். இந்த மாதிரி நமக்கே நம்மளை பற்றி ஒரு லோவான செல்ஃப் எஸ்டீமோ இல்லை ஒரு லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸோ நம்ம லைஃப்பில் வந்து லேக் ஆகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் செல்ஃப் கேர் வீடியோஸ் பார்க்குறோம். இதில் கன்சிஸ்டன்சி, செல்ஃப் டிசிப்ளின், ப்ரொடக்டிவிட்டி, ஒரு ரொட்டீனை செட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காமனாக சொல்லப்பட்டாலும் அதை ஃபாலோ பண்ணுற நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஆசைகள் இருக்கும், ஒரு கோல்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நாம் நினைக்கிற மாதிரியான ஒரு பெஸ்ட் வெர்ஷனாக நம்ம ஆகணும்னு நினைப்போம். அப்போது பேசிக்கலி நம்மளை பற்றி நமக்கே ஒரு நல்ல ஒரு செல்ஃப் எஸ்டீம், ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் வர்றதுக்காக தான் நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனாக நம்ம ஆகணும்னு நினைக்கிறோம். கரெக்டுங்களா? இந்த மாதிரியான வீடியோஸ், பாட்காஸ்ட் இதெல்லாம் கேட்குறதோட கோர் ஐடியா என்னங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வீடியோஸோ இந்த பாட்காஸ்ட்டோ உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களே ஒரு விஷயம், இது மட்டும் பண்ணாது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களுக்கு பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோஸோ பாட்காஸ்ட்டோ வில் மேக் சென்ஸ். அது என்னன்னா, ஸ்டாப் பிரேக்கிங் ப்ராமிசஸ் தட் யூ மேக் டு யுவர் செல்ஃப். இதை கேட்குறப்போ இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் ஆனால் உங்களோட மூட், மென்டல் ஹெல்த், கேரக்டர் இது எல்லாத்துலேயுமே இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுங்க. ட்ரஸ்ட் மீ. நான் இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்ட ஒரு சாதாரண சின்ன விஷயமோ இல்லை பெரிய விஷயமோ, அந்த விஷயத்த எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் பிரேக் பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை சொன்ன டைமுக்கோ இல்லை சொன்ன டேட்டுக்கோ பண்ணாமல் விட்டாங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க மேலே கோவப்படுவீங்க, இல்லை மூட் அவுட் ஆவீங்க, மைண்ட் ஃபக் ஆவீங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். அதே அளவுக்கு இன்ஃபேக்ட் அதை விட ஒரு பெரிய இம்பேக்ட் தான் இன்டர்னலாக உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும். நீங்களே உங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் விட்டா. பொதுவாகவே நாம் எப்போ ஒரு விஷயத்தை ப்ராமிஸாக பண்ணுவோம், when we are serious about it. நம்ம மற்றவங்களுக்கு பண்ணுற ப்ராமிஸ்க்கே சீரியஸாக இருக்கிறப்போ நாம் நமக்கு பண்ணுற ப்ராமிஸ்க்கும் ரொம்பவே சீரியஸாக இருக்கணும். நான் உடனே வந்து காலையில் 6 மணிக்கு எந்திரிக்க போகிறேன், 6 பேக் வச்சுக்க போகிறேன், 6 மணி நேரம் படிக்க போகிறேன், இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக்கான கோல்ஸ் எல்லாம் வச்சுக்காம ரொம்ப ரியாலிட்டியை ஒட்டுன இப்படிலாம் இருக்கணும்னு உங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ராமிஸாக பண்ணுங்கள். நான் 8 மணிக்கு எந்திரிச்சா போதும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணால் ஸ்டிக் டு இட். நான் இவ்வளோ சாப்பிட்டா போதும், நான் சொன்ன டைமுக்கு ஒரு இடத்துக்கு போயிடணும், இத்தனை மணிக்கெலாம் தூங்கிடணும், இப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் உங்களுக்கே ஒரு ப்ராமிஸாக பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ணாமல் இருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்களே உங்களுக்கு ஒரு ப்ராமிஸாக பண்ணி அதை பிரேக் பண்ணாமல் இருக்கிறப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து பில்ட் ஆகுங்க. நான் எந்தெந்த விஷயத்துக்கெலாம் எஸ் சொல்லுவேன், நான் எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நோ சொல்லுவேன், நான் எப்படி, எனக்கு எதெல்லாம் லைஃப்பில் ஆக்சுவலாக வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி, ஒரு டெஃபினைட்னஸ் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், அந்த கேரக்டரை டிஃபைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட நீங்கள் பில்ட் ஆகணும்னா அதுக்கு யூ ஷுட் நாட் பிரேக் த ப்ராமிசஸ் தட் யூ மேக் டு யுவர் செல்ஃப். ஆன் தி ஹோல் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நாம் பார்க்குற இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸோ நாம் கன்சியூம் பண்ணுற பாட்காஸ்ட் இப்படி எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கான காரணம், நான் நினச்ச மாதிரி நான் இருக்கேன், நான் ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நல்ல செல்ஃப் எஸ்டீம் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணி, இந்த வீடியோஸு, பாட்காஸ்ட் இது எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறத விட அதிகமான ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு செல்ஃப் எஸ்டீமும் உங்களுக்கு கிடைக்கும்.
நான் எனக்கு பண்ண ப்ராமிஸை பிரேக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணிக்கிறது மூலியமா இந்த வீடியோடைய கான்டென்ட், இந்த சேனலுடைய நீஷே நோக்கம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கனெக்ட் ஆகுது அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்மளோட சின்ன ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும், இல்லை இந்த சேனலை பற்றின வீடியோ பற்றின ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாற்றிக்கிறோம், திருத்திக்கிறோம், கேட்டுக்கிறோம், தப்பாக இருந்தால் திருத்திக்கிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு நல்ல உள்ளத்துக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.